மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சமானது மகர ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதத்துக்கு 18ஆம் தேதி புதன்கிழமை மேச ராசியிலே கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் இருந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் மே மாதம் 1ஆம் தேதி. அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்தில் இருந்த குரு பகவான் 5வது பாவகத்துக்கு போகக்கூடிய தருணம். அப்போ 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9வது பார்வையை நம்ம ராசியை மகர ராசியை பார்க்குறாரே, குரு பார்வை வாங்குறமே. அப்போது அந்த தருணங்களில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு கிரகம், அது சனி பகவானாக இருக்கட்டும், குரு பகவானாக இருக்கட்டும், ராகா இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், ஒரு பாவகத்தில் வராருன்னா மீண்டும் பயிற்சி ஆகிற வரை ஒரே மாதிரியான பலன்களை கொடுத்துருன்ட்டு கனவுல கூட நினைக்காதீங்க. ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் வருதுன்னா அந்த பாவகத்தில் 3 நட்சத்திரங்களில் அந்த கிரகம் பயணிக்கணும். இதுதான் விதி. நல்ல கிரகத்துடைய, அதாவது நமக்கு சாதகாதிபதியோடைய நட்சத்திரம் வாங்கும் பொழுது நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். நமக்கு பாதகாதிபதியோடைய நட்சத்திரம் வாங்கும்போது நமக்கு சாதகமான பலன்களை எப்படி கொடுத்துரும்? 5வது பாவகத்தில் குரு வராரு, புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் குரு வராரு, சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வராரு. அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு குரு பலனும் வருது, குரு பார்வையும் வருதுன்னா மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 13 தேதி வரை குரு பகவான் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். அப்போது 30 டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் 40 டிகிரி வரை செல்லக்கூடிய தூரம் கார்த்திகை நட்சத்திரம். அது நமக்கு சாதகமாக இருக்குமா? மே மாதத்திலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சாதகமாக இருக்குமா? நிச்சயமாக சாதகமாக இருக்காது. பாதகமாக இருக்குமா சார்? பாதகம்னு சொல்ல முடியாது. இருக்கிற நிலைமை என்னவோ அது அப்படியே இருக்கும். சொல்லப்போனால் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா மகர ராசி நண்பர்கள், மே மாதத்துக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கைக்கு பரவாயில்லையாக இருக்குன்னு சொல்லலாமே தவிர நான் சாதிச்சு விட்டேன், குரு பகவான் 5வது பாவகத்துக்கு வந்துட்டு எனக்கு சொத்து பத்து கொடுத்துருச்சு, நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிடுச்சு, இப்படியெல்லாம் பெருசாக உங்களால் சொல்ல முடியாது. அப்படி சொன்னவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நடந்துருச்சுன்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் சார், என்ன சார் காரணம்? 5ல் குரு வந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்களே சார். ஓகே, நல்லது தான். ஆனால் அவர் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன், நம்ம ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி, மகர ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி. அதுபோக நம்மளுடைய ராசிக்கு பாதகாதிபதி. இவர் நல்லவர், குரு நல்லவர், குரு 12 கூடையவர், அது வேறு விஷயம். குரு இயல்பாகவே நல்லவர்னு வச்சுக்கோங்க, சுபகிரகம். ஆனால் சூரிய பகவான் என்ன சொல்கிறாரோ அதை தானே கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் செஞ்சு ஆகணும். ஏன்னா அவருடைய சப்போர்ட்டில் அவர் இருப்பார். நீங்கள் சொல்லலாம், அப்படின்னா சுக்கிரனுடைய சப்போர்ட்டில் அவர் இல்லையா சார்? சுக்கிரனுடைய வீட்டில் இல்லையா சார்? சுக்கிரனுக்கு சூரியனுக்கு என்ன அண்ணன் தம்பியா? கிடையாதே. சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பகை தானே. அதெல்லாம் ஒரு புறம். சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசி நண்பர்களுக்கு எந்த வகையிலையும் பெரிய மாற்றங்கள் தராது. நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கிறோம், கடனை கொடுக்க முடியல, குரு பயிற்சி நமக்கு வருது, யூடியூப் சேனலில் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, பணமலை கொட்டும்னு சொல்கிறாங்க, பணம் மலை கொட்டும் பெலியும் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. அதை கேட்டுக்கிட்டு சரி சார், நான் உங்களுக்கு ஜூன் மாதத்தில் பணம் கொடுத்துட்றேன், ஜூலை மாதத்தில் பணம் கொடுத்துட்றேன், ஆகஸ்ட் மாதத்தில் பணம் கொடுத்துட்றேன், இந்த மாதிரி கமிட்மெண்ட்டு கொடுத்துக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் நமக்கு முழுமையான ஒரு மாற்றங்கள் பலன்கள் எப்போ வரும்னா செப்டம்பர் மாதத்துக்கு மேலே தான் வரும். செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து அதாவது 2025வது வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும் குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் வரப்போகிறார். அப்போது சந்திர பகவான் அப்படின்றவர் நம்ம மகர ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி, 7வது பாத்தியத்துக்கு அதிபதி. அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் தருவாருன்னா, திருமண ஸ்தானாதிபதி மகர ராசி நண்பர்களுக்கு சந்திரன்,
திருமண காரகன் அப்படின்றது எல்லாருக்குமே சுக்கிரன். திருமண ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் திருமண காரகனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தையும் உங்களுடைய ராசியும் பார்க்கக்கூடிய தருணம். மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். அப்போ கூட காசு பணம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். மனசனுக்கு நிம்மதி சந்தோஷம் பெருகும். நான் வயசுக்கு மேலே சம்பாரிச்சு போட்டேன், இன்றைக்கும் பறக்க பறக்க பாடுபடுறேன், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை, காசு பணம் சம்பாதிக்கிறேன், வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இல்லை, மன வாழ்க்கை அமையலை, மன வாழ்க்கை அமைஞ்சி நிம்மதி இல்லாமல் இருக்கேன், மன வாழ்க்கை அமைஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. எந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிற வருத்தம்னா சாதாரண வருத்தம் இல்லை, மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் தான் அந்த சங்கடங்களை சரி செய்யும். ஃபஸ்ட்டு நான் 6 வருஷமாக 7 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சார், வரன் செட் ஆகலைன்னா இந்த நேரத்தில் 100% கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். வரக்கூடிய தீபாவளி நிறைய நண்பர்களுக்கு, நிறைய மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தலை தீபாவளியாக இருக்க போகுது. வரக்கூடிய பொங்கல், தை பொங்கல் நிறைய நண்பர்களுக்கு தலை பொங்கலாக இருக்க போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, செவ்வாதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, தாரதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 2 தாரான்னு சொல்லிட்டாங்க. யார் யார் என்னென்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க. நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருக்கிறேங்க, நிறைய கோவில்களும் போயிருக்கிறேனுங்க, இது வரைக்கும் நல்லது நடக்கலைன்னா இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கதான் நடக்கலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1. 2வது, கல்யாணம் ஆயிடுச்சு, பிரிஞ்சு போய் இருக்கிறோம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இல்லை, கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கிறோம்னா இந்த தருணங்களில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாயிடும். மீண்டும் அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழ தான் செய்வீங்க. காதலர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாயிடும். அதன் பிறகு நிரந்தரமாக பிரிஞ்சே போயிட்டேன் சார், மறுமணமாவது நடக்குமா அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இந்த தருணங்களில் 100% மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கி மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்போது மகர ராசி நண்பர்களுக்கு உண்மையான மாற்றங்களை வரக்கூடிய தருணம் எப்போ? செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து 2025 வருஷம் ஜனவரி மாதத்துக்குள்ளார இந்த 5 மாதம் அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை வாழுவீங்களா? சத்தியமாக வாழுவீங்க, ஆணித்தரமாக வாழுவீங்க, அதில் மாற்றம் இல்லை. சரி சார், நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வேறு நிறுவனத்துக்கு மாறணும்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு அடுத்தவங்கக்கிட்ட வேலை செய்கிறதே பிடிக்கல, நான் தனியாக வேலை செய்யலாம்னு இருக்கிறேன், இல்லை நான் வெளியூர் போகலாம்னு இருக்கிறேன், வெளிநாடு போகலாம்னு இருக்கிறேன், இல்லை ஒரு காரு வாங்கலாம்னு இருக்கிறேன், ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கிறேன்னா அதுக்கான நேர காலங்கள் நம்ம நினச்ச உடனே எல்லா செயலும் செஞ்சிட முடியாதுங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் நம்ம சாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை நம்ம செஞ்சிட முடியும். நாம் நினச்சிக்கிடலாம், நினச்சது நான் செய்கிற இடத்துல நான் இருக்கிறேன்ட்டு. இல்லை, நீ நினச்சது செய்கிற இடத்துல இந்த பிரபஞ்சம் உங்களை வச்சிருக்குது, புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போது 2025 வருஷத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் 15ஆம் தேதி இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா ரொம்ப 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 தலை சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். இந்த நேரத்துக்காக தான் 10 வருஷம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த நேரத்துக்காக தான் 5 வருஷம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மனசில் பூட்டி வச்சிருந்த ஆசைகள் எல்லாமே, உங்களுடைய அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய தருணம் அந்த 3 மாதம். அற்புதமாக இருப்பீங்க. சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்குதா? அந்த நேரத்தில் செஞ்சால் பிரகாசமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இடமாற்றங்கள் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆகுங்க. என்ன சார் காரணம்? இவ்வளோ ஒரு பாசிட்டிவாக சொல்கிறீங்களே, இன்னைக்கு சொல்கிறீங்களே, என் காதில் தேன் வழிகிற மாதிரி இருக்குதே, எப்படி சார், என்ன சார் அப்படின்னா சுபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் செவ்வாய். அப்போது இந்த குரு பகவான் தேவகுரு செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் ஏறுவதால் குரு மங்கள யோகம். அப்போ குருமங்கள யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகமான லாபஸ்தானத்தை பார்க்குறார். சூப்பராக இருப்பீங்க. அந்த நேரங்களில் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் சனி பகவான் 7.5 சனியாக இருக்கிறார். இல்லை, என்னதான் நம்ம இன்னைக்கு ஜோசியம் சொன்னாலும் பலன்கள் சொன்னாலும் ஒரு சில பாதகாதிபதி, ஒரு சில பாதகாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய தன்மை இருக்குதானே செய்யுது.
அப்போது 2025 வருஷத்தில் பிப்ரவரி மாதத்துக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் தான் இருப்பார். ஆனால் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருப்பார். அப்போ 7 சனியுடைய தாக்கம் கம்மியாயிடும். சார் ராகு கேது, அடுத்த கேள்வி நம்ம அங்கிட்டு தானே வருவோம். கேது அப்படின்ற கிரகம் 10வது பாவகத்தில் இருந்து 9வது பாவகத்துக்கு போகுது. எல்லா கிரகங்களும் 9லேருந்து 10க்கு வருவாங்க, 10லேருந்து 11க்கு வருவாங்க. ஆனால் இந்த ராகுவும் கேது எப்படின்னா 10ல் இருக்கிற கிரகம் 9, 9ல் இருக்கிற கிரகம் 8, இப்படி பின்னுக்கு போவாங்க. அப்போ கேது பகவான் நம்ம மகர ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்குது. ஆனால் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை பார்க்கிறார். அவருடைய கெடுதல் நீக்கிவிடும். சரி சார், ராகு சார், ராகு 3ல் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே சார், அவர் தான் ஏற்கனவே குரு பகவானுடைய வீட்டில் தானுங்க இருக்கிறாரு 3வது பாவகத்தில். அது 10ஆதுன்னு குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 2025 வருஷத்தில் ஜனவரி மாதத்துக்கு மேற்கொண்டு, அதாவது பிப்ரவரி மாதத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு இருப்பார். ஏற்கனவே சனி பகவானுக்கு குரு பகவான் தான் வீடு கொடுத்துருக்கிறார். அந்த நேரத்தில் நட்சத்திரம் கொடுத்துருக்காரு. 2025 சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்லலை. 2025 வருஷம் பிப்ரவரி மாதம் சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார். ராகு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். நல்ல பரிவர்த்தனை. கேது குரு பகவானுடைய பார்வை பார்க்குறாரு. அப்போது நமக்கு ராகு கேது சுபஸ்தானமாக ஆயிடுவார். நல்லது செய்கிற அளவுக்கு ஆயிடுவாங்க. சனி பகவான் நல்லது செய்கிற அளவுக்கு ஆயிடுவார். அப்போ குரு பகவானுடைய பார்வை நம்ம மேலே படுது இல்லையா? எவ்வளோ பெரிய யோகம் வரும்னு யோசனை பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை, உழைப்பு அப்படின்னு விதைக்கக்கூடிய விதை ஆலமரத்துடைய விதையாக இருக்கணும். புரியுதுங்களா? ஆலமரத்துடைய விதையாக இருந்தால், உழைப்புன்ற விதை அந்த மாதிரி விதைச்சால் மிகப்பெரிய ஒரு விருட்சம், ஆலமரம் மாதிரி ஒரு விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்வு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு வரதான் செய்யும். சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் கொடுக்காது. இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்கும்போது, நமக்கு சான்ஸ் கொடுக்கும்போது தான் நம்ம பயன்படுத்திக்கிடணும். ஒரு மைதானத்தில் சாயந்தரம் 6 மணிக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க அப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு முன்னுக்கு ஓட முடியும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். 6 மணிக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்களா, ஒரு 5:30 மணிக்கு, அதுக்கு முன்னாடியே எடுக்க வேண்டிய ப்ராக்டிஸ் எல்லாம் 10 நாளாக 20 நாளாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு மைதானத்துக்கு போய் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு வந்தால் தான் ஓட வேண்டிய நேரத்தில் முன்னுக்கு ஓட முடியும். அப்போது நீங்கள் சுய தொழில் செய்யணும்னா ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 6 மாதமோ 1 வருஷமா அந்த தொழிலை பற்றி நல்லா உள்வாங்கி நீங்கள் இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்கும்போது தனித்து தொழில் தொடங்கினா மட்டும்தான் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். நேரம் நல்லா இருக்குதுன்ட்டு எந்த நாலேஜ் இல்லாமல் ஒரு தொழில் செஞ்சாலும் நட்டமாயிடும். எல்லா நாலேஜும் இருந்து தப்பான நேரத்தில் செஞ்சாலும் நட்டமாயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, விதிக்கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. விதிக்கால் மதி முக்கால். அப்போது நேர காலங்கள் சந்தர்ப்பம் கொடுக்குதுன்னா அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அந்த விஷயத்துடைய முழு விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்ம செயல்பட்டால் தான் சக்ஸஸ். அந்த மாதிரி நேரங்காலங்கள் நல்லா இருக்குதுன்னு நினச்சா மட்டும் போதாது, அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அப்போ அந்த நேரத்தில் சுய தொழில் செய்யுங்க, சூப்பராக இருப்பீங்க. வேலை மாற்றங்கள் பண்ணுங்கள், பிரம்மாண்டமாக இருப்பீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, அந்த நேரத்தில் செயல்படலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகங்கள் தான். ஆனால் அது செயல்படுத்துகிற நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா பிறக்கும்போது எல்லாமே எதுவும் தெரியாமல் பச்சை குழந்தையாக தான் நம்ம பிறக்கிறோம். வளர வளர தான் ஒரு அனுபவம். ஏற்கனவே மகர ராசி நண்பர்களுக்கு இந்த 1 வருஷம் 1.5 வருஷமாக கிடைச்ச அனுபவத்துக்கு விலை மதிக்க முடியாத அனுபவங்களான நிறைய கிடைச்சிருக்குது. எப்படி இருந்திருக்கணும்,
என்ன பண்ணியிருந்திருக்கணும், எங்கே போயிருந்திருக்கணும், எங்கே போயிருக்கக்கூடாது, நிறைய அனுபவம் இருக்குது. இந்த அனுபவமே வரக்கூடிய காலங்களில் உங்களை முன்னுக்கு தள்ளும். அதுபோக 2025 வருடத்தில் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம் நான் சொல்லுவேன். 2024 வருடத்துலேருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் தானுங்க. ஏங்க என்னதான் எவ்வளோதான் சொத்து பத்து நான் சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா எப்படி? அந்த வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்கக்கூடிய தருணமே செப்டம்பர் மாதத்திலிருந்து. அதை விட வேறு என்ன செல்வக்கு வேணும்? அப்போ 2024 வருஷத்தில் செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துறது, ஜனவரி மாதத்தில் இருந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு, புத்திர செல்வங்களை உயர்த்திக்கிறதுக்கு, புத்திர செல்வங்கள் உருவாகிறதுக்கும், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரத்துக்கு உண்டான அருமையான தருணமாக இந்த வாய்ப்புகள் இருக்கும். இதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதில் பொய் பித்தலாட்டம் ஒன்றும் இல்லை. ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக சொல்கிறேன். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறையாவது பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சுய ஜாதகத்தில் ஒரு 5% நேர காலங்கள் நல்லா இருந்தால் போதுமானது. 50% நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 5% நல்லா இருந்தால் போதுமானது. யாரை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.